Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala Muhammadin wa alihi wa sahbihi ajmain amma ba'd. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த ரமலான் மாதத்தினுடைய முதல் நாளில் உபரியான வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றிவிட்டு நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய, பண்படுத்தக்கூடிய மார்க்க அறிவுரைகளை கேட்க வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் நாம் எல்லாம் இங்கே ஒன்றாக குழுமியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்று முதல் 5 நாட்களுக்கு வரலாற்று நாயகர்கள் என்ற தலைப்பின் கீழே தொடர் உரை நிகழ்த்தப்பட இருக்கிறது. பொதுவாக வரலாறு என்பது ஒரு சலிப்பிற்குரிய, நம்மை வெறுப்படைய செய்யக்கூடிய அல்லது நமக்கு எந்த வகையிலும் பயன் தராத ஒன்று என்ற புரிதலில் பெரும்பாலான மனிதர்கள் இருக்கிறார்கள். வரலாறுகளை கேட்பதின் மூலமாகவோ, வரலாறுகளை தெரிந்து கொள்வதன் மூலமாகவோ, வரலாறுகளை அறிந்து கொள்வதன் மூலமாகவோ இப்போது நமக்கு என்ன பயன், என்றைக்கோ எப்போதோ யாரோ ஒருவர் செய்த ஒரு காரியத்தை இன்றைக்கு இப்போது தெரிந்து கொள்வதால் எனக்கு என்ன லாபம் கிடைக்கப் போகிறது என்ற ஒரு கண்ணோட்டம் தான் பெரும்பாலான மக்களுக்கு வரலாறின் மீது ஈர்ப்பு குறைவதற்கும், வரலாறு என்றாலே ஒரு விதமான அலட்சியமும் அசட்டையும் நம்மை தொற்றிக்கொள்வதற்கும் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. காரணம், நாம் வரலாறு என்ற பெயரால் கேட்கக்கூடிய பல்வேறு விதமான செய்திகள் கதைகளாகவும் கப்சாக்களாகவும் இப்படியெல்லாம் நடந்திருக்க முடியுமா, ஏதோ வாய்க்கு வந்ததை எழுதி வச்சிருக்கிறான் வரலாறுங்கிற பேரில் என்கிற மாதிரி நாம் நினைக்கக்கூடிய வகையில் தான் பல்வேறு விதமான வரலாறுகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். பள்ளிக்கூடத்தில், கல்லூரிகளிலே பாடங்கள் என்ற பெயரால் நமக்கு பாடமாக நடத்தப்பட்ட வரலாறுகளின் பெயரால் பல்வேறு விதமான பொய்களையும் கதைகளையும் தான் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அப்ப இந்த சந்தர்ப்பத்தில், இந்த சூழலிலே நாம் இப்போது கேட்க இருக்கக்கூடிய வரலாறுகள் என்பது கதைகளோ, கப்சாக்களோ, பொய்யோ, கட்டுக்கதைகளோ கிடையாது. இன்னும் சொல்வதாக இருந்தால், இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலும் வரலாறு என்பது மிக அடிப்படையான, அத்தியாவசியமான, மனித வாழ்விற்கு மிக தேவையான ஒன்று. அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் நேர்வழி காட்டக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, ஒரு மனிதனுடைய வாழ்வியல் எப்படி இருக்க வேண்டும் என்று விளக்கக்கூடிய ஒரு நூல். அவனுடைய குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், அவனுடைய வியாபாரமாக இருந்தாலும், ஒழுக்க மாண்புகளாக இருந்தாலும், ஒரு அரசாங்கத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய அதிகாரியாக இருந்தாலும், இப்படி எல்லா தரப்பு மக்களும் தங்களுடைய வாழ்வை எப்படி அமைக்க வேண்டும் என்கிற அனைத்து துறைகளுக்கான வழிகாட்டக்கூடிய ஒரு நூல் திருமறை குர்ஆன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை பற்றி தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, கத் ஜாஅத்துக்கும் மௌஇலத்தும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கான அறிவுரை வந்துவிட்டது. வஷிஃபாஉ லிமா ஃபிஸ் சுதூர், உங்கள் உள்ளங்களிலே உள்ள நோய்களுக்கான நிவாரணம் வந்துவிட்டது. வஹுதவ் வரஹ்மத்துன் லில் முஃமினீன், இறைவனை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நேர்வழியும் அருளும் வந்துவிட்டது. திருமறை குர்ஆனிலே சொல்லப்பட்ட செய்திகள், சொல்லப்பட்ட தகவல்கள் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை பலப்படுத்தக்கூடிய, உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வை சீராக்கக்கூடிய, சரியாக்கக்கூடிய செய்திகள். இதிலே பொய்யுக்கு, கதைகளுக்கு, கப்சாக்களுக்கு 100லே 1% அல்ல, 0.05 அளவுக்கு கூட இடம் கிடையாது. முழுக்க முழுக்க சத்தியம்.
பொய்க்கு இடமில்லாத, கதைக்கு இடமில்லாத, முழுக்க முழுக்க உண்மையால் சத்தியத்தால் நிரப்பப்பட்ட செய்தி உங்களிடத்திலே வந்திருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனை அறிமுகப்படுத்துகிறான். உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் இந்த குர்ஆனில் இருக்கிறது என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட திருமறை குர்ஆனை நீங்கள் திருப்பி பார்ப்பீர்களேயானால் அதில் நம்முடைய கண்களுக்கு தென்படக்கூடிய, நாம் வாசிக்கக்கூடிய செய்திகளில் பெரும்பான்மையான செய்திகள் வரலாறுதான் இருக்கிறது. இன்னும் ஓப்பனா சொல்றதா இருந்தா திருக்குர்ஆனை நீங்கள் திருப்பி பாருங்கள், வரலாற்றில் இடம்பெறாத ஒரு பக்கத்தை கூட உங்களால் கடக்கவே முடியாது. எல்லா பக்கங்களிலும் ஏதாவது ஒரு வரலாற்று செய்தி, அந்த காலகட்டத்தில் நடந்த நிகழ்வு, அவர்களுக்கு இறைவன் சொன்ன பதில், இறை தூதரின் வழியாக இறைவன் காட்டி தந்த வழிமுறை என்று ஏதாவது ஒரு வரலாறு இல்லாமல் திருமறை குர்ஆனுடைய ஒரு பக்கத்தை கூட உங்களால் கடக்கவே முடியாது. இன்னும் சொல்வதாக இருந்தால் திருமறை குர்ஆனிலேயே அருளப்பட்ட அத்தியாயங்களில் மிகச் சிறிய அத்தியாயத்தை சொல்வதாக இருந்தால் சூரத்துல் கௌசரை நாம் சொல்லலாம். இன்னா அதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். நபியே, உமக்கு கௌசர் என்கிற தடாகத்தை நாம் வழங்கியிருக்கிறோம். எனவே உம்முடைய இறைவனை தொழுது அறுத்து பலியிட்டு வணங்குவீராக. உன்னுடைய எதிரி யாரோ அவன்தான் சந்ததியற்றவன். இருக்கிற அத்தியாயத்திலேயே கடைசியாக ரொம்ப ரொம்ப சின்ன அத்தியாயம் என்றால் இந்த அத்தியாயம் தான். ஆனா அந்த அத்தியாயத்தை பேசும்போது கூட அதில் ஒரு வரலாற்று எல்லாம் கொண்டு வரான். நபிக்கான செய்தியை சொல்லிட்டு, நபியே உமக்கு கௌசர் என்கிற தடாகத்தை தர இருக்கிறோம், எனவே உம்முடைய இறைவனை தொழுது அறுத்து பலியிட்டு வணங்குவீராக. நபிக்கான செய்தி முடிஞ்சிருச்சு. அடுத்து பேசுறான், உன்னுடைய எதிரி யாரோ அவன் தான் சந்ததியற்றவன். அப்படின்னா என்ன? அதை படிக்கும் போது இவனுடைய சிந்தனை, எதிரி யார், என்ன நடந்துச்சு, ஏன் இந்த வார்த்தையை அல்லாஹ் இங்க போடுறான், எதிரி சொன்ன செய்தி என்ன, அங்கே ஒரு வரலாற்று குறிப்பு. இப்படி திருமறை குர்ஆனை நீங்கள் திருப்பி பார்ப்பீர்களே ஆனால் வரலாறு இல்லாத ஒரு பக்கத்தை கூட உங்களால் கடக்க முடியாது. ஏன் இத்தனை வரலாறுகள் சொல்லப்படுகிறது? இறைவன் தன்னுடைய திருமறையை சொல்கிறான், ஃபக்ஸுல் கஸஸ லஅல்லக்கும் யதஃபக்கரூன். நபியே, அந்த மக்களுக்கு வரலாற்று செய்திகளை எடுத்து சொல்லுங்கள், அதன் மூலம் தான் அவர்கள் சிந்தனை பெறக்கூடும், அதன் மூலம் தான் அவன் படிப்பினை பெறக்கூடும். இறைவன் சொல்லக்கூடிய அறிவுரைகள், இறைவன் சொல்லக்கூடிய கட்டளைகள், அதையெல்லாம் நம்மால செய்ய முடியுமா, அதையெல்லாம் நம்மால நடைமுறைப்படுத்த முடியுமா என்று நினைத்து கொண்டிருக்கான். அப்படி அல்ல. மனித வாழ்வுக்கு தேவையான அனைத்து செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவனுடைய கட்டளையை எல்லோராலும் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்த முடியும். அதற்கு வரலாற்று செய்தி எடுத்து சொல்லு. என்னால முடியாதுப்பா என்று முடியல என்று உட்கார்ந்து இருக்கிறானே, அவனிடத்திலே முடியும் என்று நடந்து முடிந்த வரலாற்று செய்தியை சொல்லு. என்னப்பா உன்னால முடியாது, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இதோட கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்களே, இதை விட சிரமத்தை அனுபவிச்சிருக்காங்களே, அவங்களால முடிஞ்சு உன்னால முடியாத, கண்டிப்பா முடியும் என்று அவர்கள் படிப்பினை பெறக்கூடிய, சிந்தனை பெறக்கூடிய வகையிலே வரலாற்று செய்தி அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று இறைவன் தன்னுடைய திருமறையிலே கட்டளையிடுகிறான். இது நபியை பார்த்து நபி மக்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரையாக அல்லாஹ் சொல்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் பேசுறான், குல்லன் நக்குஸ்ஸ அலைக மின் அன்பாய் ருசுல். நபியே, பல நபிமார்களுடைய, பல தூதர்களுடைய வரலாற்று செய்தியை உமக்கு நாம் எடுத்து சொல்லி இருக்கிறோம். ஏன்? மானு சப்பித்து பிஹி ஃபுஆதக, அதை கொண்டு உம்முடைய உள்ளத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக. தூதருக்கு அல்லாஹ் சொன்ன கட்டளை என்ன? வரலாற்று செய்தியை எடுத்து சொல்லுங்கன்னு அல்லாஹ் ஒரு பக்கம் சொல்லிட்டு, தூதரை பார்த்து அல்லாஹ் பேசுறான், உனக்கு நான் நிறைய வரலாறுகளை சொல்றேன். ஏன் தெரியுமா? உன்னுடைய உள்ளத்தை வலுப்படுத்துவதற்கு. நீங்க பயந்துடக்கூடாது, நீங்க தளர்ந்துடக்கூடாது, ஆஹா இவ்வளவு எதிர்ப்பு வருது என்று தயங்கிடக்கூடாது, நீங்க உறுதியா இருக்கணும் என்பதற்காகத்தான் இவ்வளவு வரலாற்று செய்தியை நான் எடுத்து சொல்றேன். வரலாறு என்பது இஸ்லாத்தினுடைய அறிவுரைகளில், இஸ்லாமியத்தினுடைய போதனைகளில் தவிர்க்க முடியாத, நீக்க முடியாத, ஒதுக்க முடியாத, ஒவ்வொரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள வேண்டிய மிக அடிப்படையான அம்சமாக வரலாறு இருக்கிறது என்று திருமறை குர்ஆன் நமக்கு பாடம் நடத்துகிறது. இது வெறுமனே திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய அறிவுரை என்ற கோணத்தில் மட்டுமல்ல, உண்மையிலேயே நிதர்சனமான
இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்கும் இது மிக முக்கியமான ஒரு காரணம். பொதுவாக வரலாறுகளை எழுதக்கூடிய ஆசிரியர்கள் வரலாற்றினுடைய முக்கியத்துவத்தை சொல்வதற்கு ஒரு செய்தியை குறிப்பிடுவார்கள். எந்த சமூகம் கடந்த தன்னுடைய வரலாற்றை அறிந்து கொள்ளவில்லையோ அந்த சமூகம் அடிமையாகத்தான் போவார்கள். நான் யாரு, நான் எங்கிருந்து வந்தேன், என்னுடைய அப்பம்பாட்டை யாரு, அவங்க எப்படிப்பட்டவங்க என்ற உன்னுடைய வரலாறு உனக்கு தெரியலனா நீ அடிமையாகத்தான் போவ. இன்றைக்கு இந்தியாவிலே முஸ்லிம்கள் அனுபவிக்கக்கூடிய ஆயிரம் தொல்லைகளுக்கும் ஆயிரம் நெருக்கடிகளுக்கும் ஆயிரம் அடக்குமுறைகளுக்கும் இதுதான் பிரதான காரணம். இவ்வளவு அடக்குமுறை சட்டங்கள் தொடுக்கப்படுகிறது. நாளொரு மேரி பொழுதொரு வண்ணமாக போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் நம்முடைய அன்றாட பணிகளில் ஒரு பணியாக மாறிவிட்டது. அங்க பாருங்க என்ன நடக்குது, முஸ்லிம்களுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. இங்க பாருங்க பள்ளிவாசலுக்குள்ள எத்தனை பேர் வந்துட்டான்னு பாருங்க. இங்க பாருங்க முஸ்லிம் பெண்கள் ஹிஜாப் அணிந்திருந்தால் பிரச்சனை பண்றான் பாருங்க. முஸ்லிம் மாணவர்களை பள்ளிக்கூடத்துக்குள்ள அனுமதிக்க மாட்டேங்கிறான் பாருங்க. எஸ்ஐஆர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து முஸ்லிம்களுடைய வாக்குரிமையை பறிக்கிறான் பாருங்க. இப்படி முஸ்லிம்கள் மீது தொடுக்கப்படக்கூடிய அடக்குமுறைகளும் அநியாயங்களும் சாதாரணமானதல்லங்க. சமீபத்தில் பங்களாதேஷிலிருந்து இவர்கள் குடிபெயர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு முஸ்லிம் குடும்பத்தை அடித்து கொண்டிருக்கிறார்கள். பங்களாதேஷ்ல இருந்து உள்ள வந்துட்டான், அதனால அவன் இங்க இருக்கக்கூடாது என்று அடித்து கொண்டிருக்கிறார்கள், கொலையை செஞ்சிட்டான். இந்த நிலைமைக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? வந்தே மாதரம் பாடலை கட்டாயமாக படிக்க வேண்டும். பள்ளிக்கூடங்கள்ல கல்லூரிகள்ல அரசுடைய விழாக்கள்ல வந்தே மாதரத்தை பாட வேண்டும் என்ற சர்க்குலர் அரசாங்கத்தின் மூலமாக அனுப்பப்படுகிறது. வந்தே மாதரம் என்கிற தேசிய என்ற பாடலை ஒரு முஸ்லிம் பாட முடியுமா? இவனுக்கு தெரியுமா? வந்தே மாதரங்கிற பாடலுக்குள்ள என்னென்ன வரிகள் வருது, அது எப்படி இஸ்லாத்திற்கு எதிராக இருக்குது, அதனுடைய வரலாறு என்ன, அதனுடைய பின்னணி என்ன, ஒன்றும் தெரியாது. இன்றைக்கு இந்தியாவிலே இஸ்லாமியர்கள் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுவதனுடைய பிரதான காரணம் நம்ம யாருன்னு தெரியலையே. நான் யாரு? ஏன் அப்ப மாட்ட மாதிரி இந்த இந்தியாவுக்காக இந்த தேசத்துக்காக செஞ்ச தியாகம் என்ன? உரைகளிலே 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசினா காதை திறந்து வைத்து கேட்க தயாராக இருக்கிறோம். எத்தனை பேர் அதை தேடி இருக்கிறோம், அறிந்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். இந்த தலைமுறைக்கே நம்முடைய வரலாறு தெரியலனா அடுத்த தலைமுறை கேட்கவே வேணாம். பாட புத்தகத்தில் கை வச்சுட்டான், முஸ்லிம்களுடைய அடையாளத்தை அழிச்சுட்டான், முஸ்லிம்களுடைய பள்ளிவாசலை இடிப்பதற்கான வேலைகள்ல களமிறங்கிட்டான். அடுத்த தலைமுறை அவன் சொல்லுவான், டே உனக்கு இந்தியாவுக்கு சம்பந்தம் இல்லடா, நீ வெளியிருந்து வந்த வந்தேரிடா என்று சொல்லுவான். ஆமாங்க கரெக்டா தான் சொன்னீங்க என்று இவன் பேசுவான். ஏன்? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. என்ன வரலாறு தெரியும்? சாட் ஜிபிடில என்ன வருதோ அதான் வரலாறு நம்பிட்டு உட்கார்ந்துருக்கிறான். ஏஐ என்ன சொல்லுதோ அதான் வரலாறு நம்பிட்டு உட்கார்ந்துருக்கிறான். இந்த தலைமுறைக்கு எப்படி இந்த வரலாறு கடத்தப்படும்? பெரும் அறிஞர்கள் சொன்னதை போல எந்த சமூகம் தன்னுடைய கடந்த கால வரலாறை அறிந்து கொள்ளவில்லையோ அந்த சமூகம் அடிமையாகத்தான் போவார்கள். இன்றைக்கு அந்த பாதையை நோக்கித்தான் இந்தியாவிலே முஸ்லிம்கள் கட்டமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் வரலாறு என்பது நமக்கு பயனற்ற, தேவையற்ற, எதற்கும் உதவாத செய்தி அல்ல. வரலாறு என்பது நம்முடைய நிகழ்கால வாழ்வை சரி செய்யக்கூடிய மிக அடிப்படையான ஒரு அம்சம். அதை தவிர்த்து விட்டு நிகழ்காலத்தில் உள்ள பிரச்சனையை உங்களால் சரி பண்ணவே முடியாதுங்க. அப்ப வரலாறு என்பது இஸ்லாத்தினுடைய பார்வையிலும் சரி, நம்முடைய சமூக வாழ்க்கைக்கும் சரி, வரலாறு என்பது மிக தேவையான, அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பல்வேறு விதமான அம்சங்கள் நிறைந்த மிக முக்கியமான ஒன்று. அதே நேரத்தில் இந்த வரலாறுகளின் பெயரால்
கடந்த காலகட்டத்திலே நாம் தெரிந்திருக்கக்கூடிய, நாம் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான வரலாறுகளின் பெயரால் நாம் பெற்றிருக்கக்கூடிய பாடங்களும் படிப்பினைகளும். பொதுவாக வரலாறுங்கிற பெயரில் ஒரு தலைப்பில் ஒரு உரை நிகழ்த்தப்படும். நபிமார்களுடைய வாழ்வை பற்றி, நபித்தோழருடைய வாழ்வை பற்றி, நல்லடியாருடைய வாழ்வை பற்றி, அதிலிருந்து நாம் கற்க வேண்டிய, நாம் பெற வேண்டிய, நாம் உணர வேண்டிய பல்வேறு விதமான பாடங்களையும் பல்வேறு விதமான செய்திகளையும் விளக்கம் தரப்படும். அப்படிப்பட்ட விளக்கமாக, அப்படிப்பட்ட பாடமாக இந்த தொடர் உரை அமையப் போவது இல்லை. வரலாற்று நாயகர்கள் என்ற தலைப்பின் கீழே நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்திகள் எந்த கோணத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்றால், நபித்தோழர்களுடைய வரலாற்றை கேட்டு நாம் பெறக்கூடிய பாடம், நாம் பெற வேண்டிய படிப்பினை அது தனி ரகம். அதைவிட ஒரு நபித்தோழருடைய வாழ்க்கையை பார்த்து இன்னொரு நபித்தோழர் படிப்பினை பெறுகிறார். என்ன மாதிரி வாழ்ந்திருக்கிறாருங்க அப்படின்னு நம்ம சொல்றதை பத்தி இல்லை, என்ன மாதிரி வாழ்ந்திருக்கிறாரு இன்னொரு நபித்தோழர் சொல்றாரு. அவரு சஹாபி தான், அவரு ரசூலுல்லாஹை பார்த்தவர் தான், அவரும் நபிகளாரோட போர்க்களத்தில் சந்திச்சவர் தான், அவர் தன்னுடைய உடல் பொருளை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே தியாகம் செய்தவர் தான். அப்படி தியாகம் செய்த ஒரு நபித்தோழர் இன்னொரு நபித்தோழருடைய வாழ்க்கையை பார்த்து, இவர் என்னை விட ரொம்ப சிறந்தவருங்க, இவர் என்னை விட மேலானவர், இவர் என்னை விட கண்ணியத்திற்குரியவர், இவர் என்னை விட இறைவனுடைய அருளுக்குரியவர் என்று ஒரு சஹாபியை இன்னொரு சஹாபியினுடைய வாழ்க்கையை பார்த்து பாடமும் படிப்பினையும் பெறுகிறார்கள் என்றால், கண்டிப்பாக அது போன்ற வரலாறுகள் நாம் அறிந்திருக்க வேண்டிய, நாம் தெரிந்திருக்க வேண்டிய செய்திகளில் மிக முக்கியமான ஒரு செய்தி. எனவே வரலாற்று நாயகர்கள் என்ற தலைப்பில் இந்த கோணத்தில், இந்த அடிப்படையில் நாம் தொடராக பல நபித்தோழர்களுடைய வாழ்க்கையையும் அதிலிருந்து மற்ற நபித்தோழர்கள் பெற்ற பாடத்தையும் படிப்பினையும் நாம் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம். இதில் முதல் நாள் என்பதனால ஒரு சில அந்த ஏற்பாடுகளில் சில தாமதங்கள் ஏற்பட்டுருச்சு. இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து சரியாக குறித்த நேரத்தில் நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பித்து சரியாக குறித்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நிகழ்ச்சியை முடிப்பதற்கான மற்ற ஏற்பாடுகளை செய்வோம். இன்றையினுடைய இந்த உரையை இந்த தலைப்புக்கான ஒரு முன்னுரையாக, ஒரு அடிப்படை செய்தியாக நாம் சொல்லிக்கொள்கிறோம். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் இந்த ரமலான் மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய நம்மால் இயன்ற வரையிலும் அதிகமான நன்மைகளை செய்வதற்கும் பாவ மன்னிப்பை இறைவனிடத்தில் பெறுவதற்கும் இந்த ரமலானுடைய நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், மன்காம, யார் ரமலானுடைய மாதத்தில் நின்று வணங்குகிறாரோ, குஃபிரலஹு மாத்த கத்தமின் தன்பி, அவருடைய கடந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். ஆரம்ப நாளில் முதல் நாள் பார்த்தீங்கன்னா பள்ளிவாசலில் இடம் கொள்ளாது, சஃபே என்னவாகும், டைல்ஸ் தெரியாத அளவிற்கு அவ்வளவு கூட்டம். நாட்கள் செல்ல செல்ல வேணாகும்னா கடைசியில் டைல்ஸ் எல்லாம் தெரியக்கூடிய அளவுக்கு மக்களுடைய வரத்து குறையக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கணும். அப்போ அது மாதிரி இல்லாமல் இந்த ரமலானுடைய வாய்ப்பு என்பது இறைவன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இதை நாம் தவற விட்டுவிடக்கூடாது என்பதையெல்லாம் சரியாக உள்ளத்திலே புரிந்து கொண்டு, இதில் எந்த அளவுக்கு அதிகமான நன்மைகளை நாம் செய்ய முடியுமோ, எந்த அளவுக்கு பாவத்தை விட்டு விலகி இறைவனத்திலே பாவ மன்னிப்பை பெற முடியுமோ அதற்கான வாய்ப்பை, அதற்கான சந்தர்ப்பத்தை சரியான முறையில் நாம் பயன்படுத்த இறைவன் நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். என்னுடைய இறுதி சொல்லாக அகில உலகத்தை படைத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.